இனி உச்சா வணக்கம். திருவள்ளுவர் ஆண்டு 2055 மார்ச் 22 இந்தியன் ஆங்கில தேதி 6 தேதி 3ஆம் மாதம் 2025 நாங்கள் இன்று உடலை செல்வம் வாரம் 114 இணைந்திருக்கிறோம். இந்தியன் திருக்குறள் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் என்ற குறளுடன் இணைந்து கொண்டு இன்றைய உடலை சேவனத்துக்கு இணைந்து கொள்வோம். இனி உச்சா வணக்கம். வணக்கம் இல்லா, நீங்க உச்சமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல உற்சாகம். நீங்க நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? நாங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறோம். அப்போ உற்சாகங்கள் வரட்டும். ஓகே. அப்படியே இன்று வெல்வது ஸ்லைட் இருந்தது இல்ல. ஆனா நான் வெல்வது ஸ்லைட்ல தான் இன்றைய தலைப்பை நான் பிரசன்ட் பண்ணதான் இருக்கிறேன். நான் தெரியுதா இந்த ஸ்கிரீன்? இல்லை. மன்னிப்புடன். இப்ப தெரியுது. ஓகே ஓகே. இந்தியன் தலைப்பு இந்த பெயர், அதாவது இன்றைய ஆடல் வடிவம், அதுக்கு டிஸ்கோ ஃபாக்ஸ் என்ற பெயர் தான். நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை. ஓகே. நகுல்? அது டிஸ்கோ எனக்கு தெரியும், ஆனா ஃபாக்ஸ் தெரியாது. ஓகே. இந்த ஆடல் வடிவம் ஐரோப்பால மிக மிக பிரபல்யமானது. இப்ப டிவி ஷோஸ் அப்படியானது பார்க்கும்போது டிஸ்கோ ஃபாக்ஸ் தான் மிக மிக பிரபல்யமானது. நீங்கள் ஒரு ஸ்கூல் டான்ஸுக்கு போய்க்கும் டிஸ்கோ ஃபாக்ஸ் தான் பொதுவாகவே எல்லோருக்கும் ஆட தெரிந்ததாக இருக்கும். முக்கியமாக ஜெர்மனில நான் அப்படி சொல்லலாம். இங்கிலாந்துல எனக்கு தெரியாத வடிவம். ஆனா பொதுவாகவே ஐரோப்பா என்று சொல்லும் போது இதுதான் மிக மிக பிரபலியமானது. அதுக்கு நீங்க இப்ப என்னது என்று யோசிக்கும் போது அதனால் நான் இன்று சில தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். நான் இது கேட்டுக்கொள்வதற்கு இன்றைய ஸ்லைட் இன்றைக்கு இல்லை. அப்ப அதுக்கு பிறகு நாங்க எழும்பியிருந்து நாங்க ஒரு செய்து பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ்ன்றது முதல்ல மிக மிக இலகுவானது. அதாவது நீங்க அவ்வளவு உடம்பு, அதாவது உடற்பயிற்சி என்று அவ்வளவு இல்லை. நீங்க தொடர்ந்து செய்யும் போதுதான் அது உடற்பயிற்சியாக வரும். ஆனால் அது மிக மிக இலகுவானது. அதுவும் அந்த ஐரோப்பிய ஆடல் வடிவத்துல அதான் மிக மிக இலகுவானது என்று நான் கூறுவேன். அப்ப முதல்ல என்ன இது என்று சொல்லும் போது, டிஸ்கோ ஃபாக்ஸ் ஒன்றில் ஐரோப்பாவில் ஒரு சமூக நடனம் என்றும் நாங்கள் அழைக்கப்படலாம். ஏனெனில் இது பொதுவாக எல்லோரும் ஆடக்கூடியதாக இருக்கும். டிஸ்கோ ஃபாக்ஸ் கூடுதலாக ஆண் பெண் ஆடக்கூடியதாக தான் அது பார்த்துள்ளது. இன்று நாங்க தனியாத்தான் ஆட வேண்டும். ஆனா நூலா ரெண்டு ஆக்கள் தான் அது ஆடிக்கொண்டிருப்பினும். அப்ப நண்பி நண்பி அல்ல நண்பன் நண்பி அப்படியாக அது ஆடப்படும். மற்றும் இது ஒரு ஃபாக்ஸ்ட்ராட் என்றது ஏற்கனவே இருந்தது முந்தி. அது ஒரு ஆடல் வடிவம். அதிலிருந்துதான் இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ் என்றது உருவாகினது என்றது மிக முக்கியம். ஏனெனில் இந்த ஃபாக்ஸ்ட்ராட்ல இருந்துதான் இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ் கொண்டு வந்ததால 70ஆம் அதாவது 1970ஆம் ஆண்டுகள் தான் இது மிக மிக பெருவ தொடங்கியது எங்க ஐரோப்பாவில முக்கியமாக. அதிலும் இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ நீங்க விதவிதமான ஆடல் வடிவங்களோடு நீங்க இணைந்து கொள்ளலாம். அப்ப அதுல பூகி வூகி ஸ்விங் மம்போ சால்சா போன்ற அது எலிமெண்ட்ஸ், ஒரு ஆடல் வடிவத்தின் எலிமெண்ட்ஸ் நாங்க பொதுவாக அழகுபடுத்துவதற்கு. அப்ப இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ்ல இது ஏற்கப்பட்டு அது செய்யப்படும். அதை விட முதலாவது உலக போட்டி என்று சொல்லும் போது, அதாவது ஆடல் போட்டி என்று டிஸ்கோ ஃபாக்ஸ் தான் 1992ஆம் ஆண்டில் பாஸ்ல நடைபெற்றது. வேற இது மிக பிரபலியமாக சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் சிச்சிரோல் என்றது இத்தாலி நாட்டுக்கு கிட்ட. நம்ம அது எழுதையில, ஆனா சிச்சிரோலும் அதெல்லாம் அது மிக மிக பிரபலியமாக இந்த 4 நாடுகள்ல. ஆனா முக்கியமாக நான் டிஸ்கோ ஃபாக்ஸ் என்று கேட்க போது இது முதல் ஐரோப்பாவோடு சம்பந்தப்பட்டதாக தான் அது மிக முக்கியம். வேற டிஸ்கோ ஃபாக்ஸ் என்ற மாதிரி
ஒரே மாதிரி தான் அமெரிக்கால ஹஸ்ல் என்றது ஒரு பேர்ல இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனா அதுவும் டிஸ்கோ ஃபாக்ஸ் மாதிரி தான். இப்ப நாங்க எல்லோரும் ஒருக்கா எழும்பி நிற்போம். அல்லது நீங்க ரெடி பண்ணுங்க. இந்த நான் அடுத்த ஸ்லைடுக்கு மாத்துறேன். இந்த நீங்க பார்க்கலாம் எப்படி அந்த நீங்க கால் வடிவத்தை செய்ய வேண்டும் என்று. அப்ப நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி அங்க 4, அதாவது ஒரு 2 கால் உண்டு வலது இதிலும் 2 கால் இடது இதிலும் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதானே. ஆனா இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அந்த கருப்பு கால் தான் நாங்க பார்க்க போறோம். என்ற சிவப்பு கால், அதாவது வேற ஒரு ஆள் இருக்க வேண்டும். ஆனா இந்த சிவப்பு கால் இருக்கிறவர் எங்களுக்கு இல்ல. அதனால நாங்க இன்று இந்த கருப்பு காலோடு இணைந்திருப்பவரை தான் நாங்க இன்று பார்க்க போகிறோம். ஏனென்றால் முதல்ல இந்த டிஸ்கோ ஃபாக்ஸ்ல என்ன மிக முக்கியமான என்றால் 4 வரை தான் எப்போதுமே எண்ணுவார்கள். அதாவது 1, 2, 3, 4 அப்படிதான் எண்ணுவீனம். அது எல்லா ஆடல் வடிவத்திலும் அப்படிதான் இருக்கும். அப்ப இங்கு முக்கியமாக எப்போதுமே நீங்க 2 கால்களை பாவிக்க வேண்டும். இப்ப எழும்பினால் மிக சிறப்பாக இருக்கும். Okay. இப்படி செய்யறதா? அப்படி மத்த கையை பிடிச்சு இப்படி 1, 2, 3. ஓகே, கை என்று முக்கியம் இல்லை. இந்த எங்களுக்கு வேற ஒரு ஆள் இல்லை என்றதால. ஓகே, நீங்க இது கொஞ்சம் பார்த்த பிறகு நான் இதை நிப்பாட்டி கொள்வேன். இந்த பின்ன நாங்க இணைந்து கொள்ளலாம். ஓகே, அப்படியே நான் உங்களுக்கு ஒருக்கா என்னென்றால் அது மிக இலகுவானது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இங்க நீங்க முக்கியமாக உங்களோட காலை தான் பார்க்க வேண்டும். அதால நான் இந்த காலை எப்படி காட்டுறது என்று எனக்கு தெரியல. ஆனா இப்படிதான் நீங்க காலை தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்க 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 வரை தான் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு கால் 3 வரை எண்ணும். ஆனா நீங்க எப்போதுமே எண்ணுவது 4 தான். ஓகே, அது எப்படி செய்யறதுன்றதான் நாங்க இப்ப செய்ய போறோம். முதல்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னுக்கு நில்லுங்க. நாங்க முன்னுக்கு தான் முதலாவது நாங்க செய்ய போறோம். ஓகே, எல்லாரும் இடம் இருக்குதா? ஓகே, அப்ப முதல் ரைட், லெஃப்ட், பின்ன நீங்க திருப்பி ரைட் செய்வீங்க. ஆனா நீங்க முதல் நடந்த மாதிரி நீங்க இப்ப செக் பண்ண போறீங்க. அதாவது உண்மையா நடக்கிறது இல்ல, நீங்க செக் பண்றீங்க மூன்றாவது. ஓகே, திருப்பி செய்வோம். இல்ல கையோடு இல்ல, நகுல் கையோடு இல்ல. நீங்க காலால இது உங்களுக்கு கால் பாதம் என்றால் நீங்க செக் பண்ணுவீங்க. ஆனா உண்மையா நடக்கிறது இல்ல, சும்மா நீங்க செய்யறது. ஓகே, விளங்கிச்சதா? ஓகே, முதல் ரைட், பின்ன லெஃப்ட், பின்ன ரைட். ஆனா நீங்க செக் பண்றது மூன்றாவது. ஓகே, இப்ப நீங்க லெஃப்ட் பின்னுக்கு, ரைட் பின்னுக்கு, பின்ன லெஃப்ட். அதுவும் திருப்பி செக் பண்ண போறீங்க. திரும்ப எப்ப நீங்க செக் பண்ணுவீங்களா என்றால் நீங்க ஏற்கனவே ஒரு கால் முன்னுக்கு வைக்க முன்னுக்கு இருக்குதானே. அப்ப அந்த முன்னுக்கு இருக்க கால் முன்னுக்கு போக தேவையில்லைதானே. அப்ப நீங்க செக் பண்ணுவீங்க. பின்னுக்கு போயிருக்க செக் பண்ணுவீங்க. ஓகே, அப்ப நாங்க திருப்பி ஒரு தொடக்கத்துல இருந்து செய்வோம். முதல் ரைட் கால் முன்னுக்கு வந்து, பின்ன இடது கால் மச்ச கால் கொண்டு வந்து, பின்ன திருப்பி செக் பண்ணுவீங்க. பின்ன ரைட் கால் பின்னுக்கு, லெஃப்ட், ரைட், செக், ரைட், லெஃப்ட், செக், ரைட், லெஃப்ட், செக். விளங்கிச்சதா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நாங்க சேர்ந்து ஒரு கதை போறோம். ஆனா இது எல்லாரும் ஒரே நேரத்துல, அதாவது நான் இது வேகமாக சொல்லாம நாங்க திருப்பி செய்வோம். ரைட், லெஃப்ட்,
right tip, right, left, right tip, right, left, right tip, right, left, right tip. Okay, விளங்கிச்சதா? Okay. Wait, wait, ஒரு நிமிஷம். நீங்க ஓ. சொன்னாங்க ரெட் அவுட் டப் பண்ணிக்க. அது லெஃப்ட் காலுக்கா ரைட் காலுக்கா? ரைட் காலுக்கு தான் நீங்க எப்போதுமே செக் பண்ணுவீங்க. ஓகே. இல்ல நீங்க முன்னுக்கு போறது முதலாவது ரைட் காலோட, பின்னுக்கு போறது முதலாவது ரைட் காலோட. ஓகே. ரைட் தான் முதல். நீங்க எல்லாம் ரைட் ஹேண்ட் தானே. அப்ப ரைட் தான் முன்னுக்கு, பின்னுக்கு போகும்போதுதான் ரைட் அது. ஓகே. ஓகே, இப்ப ஒரு ஆள் 1 2 3 நீங்க எண்ணிக்கொண்டு வாங்க. அது இந்த இப்ப எங்க சிந்தனைகளுக்கு அது நல்லது என்ற அப்ப நீங்க எண்ண முடியாமல் இருக்கும். ஆனா அதை நீங்க ஒரு ஆள் எண்ணிக்கொண்டு வரீங்க 1 2 3 பின்னாங்க திருப்பி பின்னுக்கு போவோம், பின்ன திருப்பி முன்னுக்கு வரீங்க 1 2 3. ஓகேயா? அப்ப யார் என்ன போறீங்க? இந்த அப்ப நான் பார்க்க விளங்குச்சதாண்டு உங்களுக்கு. ஓகே. ஓகே. அது 4 வரை என்றதா நீங்க 3 வரை. இந்த எங்க எண்ணிக்கை இப்ப 3 தானே. ஓகே. 1 2 3 tap 1 2 3 tap 1 2 3 tap 1 2 3 tap. அந்த செப் பண்றது அது ஒன்றும் இல்ல. அது மூன்றாவது தான் செப் நடக்கும். ஓகே. அது 1 2 3 1 2 3. Yeah. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Yay. ஓகே, இதான் பொதுவா செய்யறது. அப்ப இதான் அந்த பேசிக்ன்றது. அதை வச்சுதான் அது இன்றைக்கு நாங்க செய்வோம். நேரம் காணாது. ஆனா நார்மலா நீங்க அது செய்த பிறகு நீங்கள் ஒரு இதுன்றதும் செய்ய முடியும். அல்லது நீங்க இப்படி செய்து நீங்க இப்படி போகலாம். அப்படி என்று அது விதவிதமானது எல்லாம் இருக்குது. ஆனா இன்று அதுக்கு வர மாட்டோம் என்றுதான் நினைக்கிறேன். நாங்க நகலுக்கும் சாய்வுக்கு கொடுக்க வேண்டாம். இல்ல பிரச்சனை இல்லை, நீங்க தொடர்ந்து எடுக்கலாம். அதோ நீங்க பிந்தி ஆரம்பிச்சுக்கிட்டானே, பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப நாங்க அந்த மெச்சல் நாங்க கொண்டு வருவோம். அதுக்கு நான் ஷேர் ஸ்கிரீன் காட்டுகிறேன். ஆனா இதுவரை உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிச்சதா? ஓகே. வேற முக்கியமாக இப்ப சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா நீங்க தனியா ஆடுறீங்க. இது நார்மலா 2 ஆக்களோடு தான் நீங்க அது ஆடுவீங்க. ஓகே, இத நான் இப்ப கூறினது என்னென்றால் நீங்க இப்ப ஒரு முழு சுத்துற மாதிரி என்று இருக்கிறது. அப்ப நீங்க நார்மலாக செய்து கொண்டு வரீங்க. நீங்க இதுதான் உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் இருக்குது. அது ரெக்டாங்கிள் இல்ல, முக்கோணம் வந்து இருக்குது. அதுதான் எங்களுடைய காலாக இருக்கட்டும். அப்ப லெஃப்ட் ரைட் இன்னும் நான் பக்கத்துல எழுதி இருக்கிறேன் என்னண்டாக இருக்கும். அப்ப அதான் காட்டும் எங்க நீங்க போறீங்க அந்த காலால. இது இருக்க 2 நிமிஷம் பாருங்க இருக்கு அப்படியே செய்யறது. முக்கியமாக நீங்க அந்த நான் ஒரு படம் எடுத்து செய்றேன். இந்த பின்ன நான் காட்டல. நான் Entschuldigung. Hallo, mein Gesicht bitte weg, danke. Okay, right. நீங்க என்னோட இந்த ஸ்கிரீன்ஷாட் செய்யறீங்க. many put on a Okay, baraka. நான் அக்கண்ட பாரு. Okay, இப்ப இங்க பார்க்கும் போது என்ன தெரியுது என்றால் இதான் எங்கட காலன்றது. நினைச்சு நான் இங்க அந்த இது இருக்கும். ஓகே, பரவாயில்ல. என்னென்றால்
இங்கதான் எங்கண்ட இது இருக்குது, இங்க எங்கண்ட கால் இருக்குதானே, இந்த வெட் பாயிண்ட் இருக்குதானே, அப்ப இதுலதான் நாங்க திரும்புவோம் மெச்சை கீழால வருவதற்கு. அதாவது இங்க எங்கட கால் இருந்து நாங்க இங்க வந்து இங்கதான் நாங்க எங்கட உடம்ப திரும்புவோம் இந்த இதுக்கு வருவதற்கு திருப்பி. நீங்க முன்னுக்கு பின்னுக்கு போகாம நீங்க இங்க முன்னுக்கும் இங்க திருப்பி முன்னுக்கு வருவீங்க. அதான் இப்ப நாங்க ஒருக்கா செய்து பார்ப்போம். இப்ப வெறுமன்றது நான் நம்ப முடியாது. இந்த அது வெறுமன்றது சிறப்பாக இருக்கும் நாங்க செய்தா. ஆனா இன்றைக்கு வரையில என்றாலும் பரவாயில்ல என்றால் இப்ப இன்றைக்கு நாங்க முதல் அந்த பேசிக்ஸ்ன்றது படிச்ச பிறகுதான் நாங்க வேறதுக்கு போக முடியும். ஓகே, இப்ப நாங்க முதல் படிச்சது நாங்க திருப்பி செய்வோம். நான் இப்ப கீழே செய்யலாம் அந்த காலை பார்க்கறதுக்கு. ஓகே, அப்ப 1 2 3 1 2 3 திருப்பி ஒருக்கா 1 2 3 1 2 3. ஓகே, அப்ப அப்படி செய்யும் போது நீங்க இப்ப முன்னுக்கு போகாம 1 2 3. ஓகே, அப்ப நீங்க அப்படி நிக்கிறீங்க. ரைட் காலோட நீங்க பின்னுக்கு போங்க. 1 2 3 நீங்க திரும்புற மாதிரி ஒருக்கா திருப்பி வைக்க. ஓகே, நான் திருப்பி ஒருக்கா காட்டுறேன் பாருங்க. ஒருக்கா 1 2 3 பிந்து 1 2 3. ஓகே, திருப்பி ஒருக்கா. நாங்கள் முதலே நாங்க அப்படி போகும்போது நாங்க இப்படித்தான் இருப்போம். 1 2 3 பின்ன நீங்க ரைட் காலோட பின்னுக்கு முதல் போவீங்க. 1 பின்ன நீங்க திரும்புவீங்க. 2 3. ஓகேயா? திருப்பி ஒருக்கா செய்வோம். 1 2 3 பின்ன ரைட் காலோட பின்னுக்கு போவீங்க. 1 2 3. ஓகே, மச்சாக்கு விளங்கினதா? தென்னிக்காடி கண்ணா செய்த வடிவா? பக்ஷனா உங்களுக்கு வந்ததா பக்ஷனா? ஓகே, நகுல்? ஓகே, இப்ப நாங்க ரெண்டையும் மறுக்க செய்து நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம். முதல் நோமலாக செய்து கொண்டு 1 2 3 1 2 3. இப்ப நாங்க பக்கத்துக்கு போறது 1 2 3 1 ரைட் பின்னுக்கு 2 3. திருப்பி ஒரு முறை 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, வாழ்த்துக்கள். வடிவாசல் மிக சிறப்பாக செய்வீங்க. இப்ப பக்ஷனாவும் தென்னிக்காம இருக்கீங்க. அடுத்த கிழமை விரும்பினா நீங்க அவளுக்கு செய்து பார்க்கலாம். 2 பேரும் நீங்க செய்வீங்களா சேர்ந்து? ஆனா அதை பார்க்கலாம் இல்லை. ஆனா முதல் இது வடிவ செய்து இருக்குங்க. இப்ப வாழ்த்துக்கள் நாவருக்கும் 3 பேருக்கும். நன்றி. ஆனா உங்களுக்கும் சிறப்பா சிறப்பாக சொல்லிக் கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் மிலானி. அது இந்த வக்ஷனாவை காணும் போது மிக மகிழ்வாக இருக்கிறது. வக்ஷனா தொடர்ந்து வாங்கோ. தரணிகா, நகுல் உங்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். அதிபர் உங்களுக்கு நன்றி, வணக்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர கூப்பிடுங்க. இப்ப தரணிக்காட்ட கேட்டுத்தான் வாங்கியிருந்தாங்க வக்ஷனாவை இன்றைக்கு. பார்த்த போது மிக மகிழ்வாக இருக்கிறது. வக்ஷனா தொடர்ந்து வரணும். நகுல் ஒரு ஆளை கூட்டிட்டு வர, தரணிகா வக்ஷனா இன்னும் ஒரு ஆளை கூட்டிட்டு வர, மிலானி இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வர, தஜினி அவர்கள் இன்னும் ஒரு ஆளை கூட்டிட்டு வர, அப்படியே அது கொஞ்ச நாள்ல பெரியும். குறைஞ்சது 10 பேர் இணைஞ்சு செய்தா தான் ஒரு நிகழ்ச்சி இல்லையா? மிலானியும் முயற்சி எடுக்க வேண்டும் கட்டாயமாக. கொஞ்சம் அந்த தோல்வி எங்களை தான் ஒழிய நாங்கள் மற்றவியில் பழி போட இல்லாது. அவை இன்றைக்கு சிறப்பாக நான் இன்னும் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸை கொடுத்து
பெரியாக்களையும் இதில் சேர்த்து சின்ன அசைவுகளோட இது ஒரு யோகா தான், லைட் யோகா தான். ஓகே, நன்றி தமிழர்களே. நன்றி 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 வணக்கம். ரஜினி நன்றி அவர்கள். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகமான வணக்கம். உடலே செல்வம் தோப்பாளர் மிலானி கணேசானந்தன் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்திருந்த லக்ஷனா பக்ஷனா தர்ணிகா நகுல் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தமிழ் வடிவா செய்த நீங்க தானே ஸ்டெப்ஸ் எல்லாம். ஆமா பார்த்து கொண்டிருந்தேன் மதிவா. அவன் வடிவா அதோட பாத்துறான் மிலானி. ஆமா நான் வடிவா பாத்திருந்தேன். எனக்கு உங்களோட கால்கள் தெரியல தானே. நீங்க அந்த அதான் போட்ட கால்கள் பிளான். தெரியவில்லை. ஆனா நீங்க எல்லாரும் செய்த நீங்க எல்லாம் குட், நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். எனக்கு சரியா விளங்க. நிச்சயம் அடுத்த வாரம் இதே மாதிரி எனக்கு சொல்லித்தாங்க, நான் ஒரு முயற்சி செய்தே தீருவேன். அப்போ அந்த அளவில்லாத நீளக்காட்சட்டையை வெட்டி அரைக்காட்சட்டை இந்த தொதல் மாதிரி தோப்லாஸ் அரைக்காட்சட்டை மாதிரி செய்து எல்லாரும் ரெடி ஆகுங்க. ரெடியாக வேணும். வாழ்த்துக்கள் மிலானி. இது ஒரு வித்தியாசமா இருந்தது உங்கள்ட சொன்ன அந்த விதமும். நகுல் சொன்ன மாதிரி டிஸ்கோ பாக்ஸ்ன்றது, அது டிஸ்கோ தெரியும், பாக்ஸ் தெரியாது, அதையும் தெரிஞ்சு கொண்டாங்க. அதுக்குள்ள அதை மறைந்து கொண்டோம் நாங்கள். அது உங்களால தான். வாழ்த்துக்கள். தெரியாதுன்னு சொன்ன நகுலுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கும் தெரியாது நகுல், அப்ப பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நன்றி வணக்கம். உங்களுக்கு நன்றி. அதே போல வக்ஷனா எப்படி இன்றைக்கு ஃபீல் பண்ணீங்க? ஓகே ஆயிந்துரு. ஓகே, அப்போ எவ்ரி தேர்ஸ்டே இணைவீங்களா? ஓகே, வாங்க. ஆக்கம் எழுதுகிற மாதிரி இல்லை தானே, இது ஃபன் தானே என்ன? ஓகே, உங்களுக்கு எக்ஸசைஸ் பிடிக்கும் வேண்டி தான் நான் தரணிக்கா உங்களை கூப்பிடுங்கோண்டு கேட்டேன் நான். ஸோ வந்து நீங்கள் அபிஷாக்கு சிப்ளிங்ஸ் இல்லாதபடியாக அவள் ஒரு தடவை கூட்டிகிட்டு வர இல்லாது பரவாயில்ல. நகுல் ஒரு நண்பரை கூப்பிடுங்க, சரியா? இப்படி இது போரிங்காக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிலானி கன்சன்ட்ரேட் பண்ணலாம் அவைகளோட ஸ்டெப்ஸில், சரியானே? அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக்கி எல்லாரும் கதைச்சு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆவது கண்டினியூஸாக நீங்கள் அந்த எக்ஸசைஸ் செய்யணும். அந்த இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற அந்த ஆடல் வடிவத்துல நீங்க கூடுதலாக நீங்க பார்க்கும் போது கால் தான் செய்து கொண்டிருப்பினும் உடம்பு பெருசா அசைக்காம இருக்கும். கால் தான் எல்லாம் வேகமாக எல்லாம் செய்யணும். அது இப்போ அந்த சில இப்போ ட்ரம்போலின் மாதிரி ஒரு சின்ன வட்டம் ட்ரம்போலின் இருக்குது, அதுல இருந்து செய்கிறது பார்த்துருக்குறீங்களா? அது சரியாக ஃபாஸ்ட்டாக ஜம்பப் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு ஒன்று போட்டு பார்த்துருக்கீங்களா? ட்ரம்போலின் சின்னன் காலளவு தான் இருக்கும், அது ஸ்ப்ரிங்கோட. அது இப்போ ஃபேமஸ் அது. ஆனால் பே பண்ணணும் அவருக்கு $30 என்னவோ எல்லாம். ஆனால் உடம்பு முழுக்க அப்படி அசைச்சு எடுப்பாங்க வித் மியூசிக்கோட கொமாண்டோட ஸ்பீடாக செய்யல நல்லா இருக்கும். சரி, பெரியாக்களையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில், சரியா? ஓகேயா நகுல், உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அது தெரியும், எப்படின்னு சொல்லுவோம். நல்லா இப்போ புதுசாக டான்ஸ் ஸ்டெப் அதை நான் செய்கிறது எனக்கு மிக விருப்பமாக இருந்தது. அது ஒரு புதுசாக இருக்கிறனால எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. சரி தரணிகா, வித்தியாசமா எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இன்னும் எல்லாரும் தேடி கேட்டு உங்களையே இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும். இப்போ வரணுமே, வராட்டி யாரும் அம்மா திட்டுவா அல்லது வேறு யாரும் திட்டு வாணி மாமி பேசுவா இல்லை நடாமன் மாமா ஒவ்வொரு முறையும் கருத்து எழுதுவார் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த தொகுப்பாளர் மிலானி நாங்கள் இப்படி செய்வோமா ஆனால் தீம் மாறக்கூடாது, பேசிக் தீம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. என்னது டாபிக்? என்ன இன்றைய நிகழ்ச்சியின் டாபிக்? உடற்பயிற்சி. அவர் நிகழ்ச்சி டான்ஸ் ஹாக்ஸ் டிஸ்கோ அது இல்லை, இந்த மிலானின் நிகழ்ச்சியின் பேர் என்ன? உடலை அசோ செல்வம். இல்லை, தவறான பதில். உடலை செல்வம். சரி, உடலை செல்வம் என்ற தீம் மாறக்கூடாது. அதை வச்சுக்கொண்டு எனக்கு இப்படி செய்தா பிடிக்கும். ஞாபகம் இருக்கா? அவுட்டோரில் செய்வீங்கள் இந்த நிகழ்ச்சி. இந்த மார்ச் எண்டிலிருந்து அவுட்டோர் தான். நேற்று இன்றைக்கெல்லாம் லண்டனில் சும்மா ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டோட போகலாம். எனக்கு தெரியல ஜெர்மனியில் எப்படி வெதர்ண்டு, சுவிஸில் எப்படி எனக்கு தெரியல. இதோட வெளியில இன்றைக்கெல்லாம் 14+. ஆனால் எரிக்குது.
அப்போ இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் இனி மழை தொடங்கும் தெரியும் தானே, அது ஸ்ப்ரிங் அது. ஆனால் இப்போ வெதர் ஒரு- வந்து நல்லா வந்துடும். இப்போ மெதுவாக மிலானி அவுட்டோருக்கு வரணும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ ஒரு கிவன் பீரியட் ஒரு 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 3 மாதத்தில் மிலானி இதில் 30 பேரை கொண்டு வர்றது மிலானியில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார்லேயுமே இல்லை. நீங்கள் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களோட விருப்பம், உங்களை பற்றி பார்க்கல ஆசையாக இருக்குது, தானும் ஜாயின் பண்ணணுமென்ற தூண்டலை செய்ய வேண்டியது தொகுப்பாளர்களுடைய பிரச்சனையை தவிர எல்லாருக்கும் ஒரே ஒரே ஆன்லைன் தானே. ஆன்லைனில் வர்றோம், எல்லாருக்கும் ஈஸி ஆக்சஸ், மொபைல்லையோ வீட்லேயோ வெளியிலையோ. அப்போ தொகுப்பு நல்லா இருந்தால் ஆட்கள் நிறைய வருவினோம். சரியா மிலானி? அடுத்த முறை இன்னும் கூட பேரை நீங்கள் சேர்க்கணும். அதுக்கு மிலானி நிறைய முயற்சி எடுத்து எந்த ஷோவை எப்படி டெவலப் பண்ணலாம், அது நகுலுக்கும் பொருந்தும், அபிஷாக்கும் பொருந்தும், இனிமேல் தொடங்க போகிற தர்ணிகாவுக்கும் பொருந்தும். தர்ஜினிக்கும் பொருந்தும். யாருக்கு? தர்ஜினிக்கு மாமிக்கும் பொருந்தும். அவர்களே ஒரு யோகாவை நாங்கள் பின்ன 4 மணிக்கு மாற்றி விட்டோம்னா அங்கே 40 பேர் இணையணும். சரி, வாழ்த்துக்கள். மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. மிலானிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் எல்லோரும். வாழ்த்துக்க மிலானி. சிறப்பான வாழ்த்துக்கள் மிலானி. சிறப்பு வாழ்த்துக்கள் மிலானி. நகுல் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி அதர் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி யாருக்கு வணக்கம். தெரியும் நகுல் வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உறவுகளுக்கும் வணக்கம். சரி, ஓகே, நான் லைவை புதுசாக தொடங்குறேன்.